தாய் வீடு நவம்பர் 2025. அமுத மலராக வெளிவரும் கலைமுகம் காலாண்டு இதழ். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். ஈழத்தில் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு வெளிவந்த கலை இலக்கிய சஞ்சிகைகளில் நீண்ட காலமாகவும் தொடர்ச்சியாக வெளிவந்தவையுமான இதழ்கள் என்றால் அவை சிரித்திரன், மல்லிகை ஆகிய 2 இதழ்களும் தான். அடுத்ததாக தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு கலை இலக்கிய இதழ் என்றால் எமது கவனத்துக்கு வருவது கலைமுகம் காலாண்டு இதழ் மட்டுமே என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட காலங்களுக்கு தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்த சிரித்திரன், மல்லிகை ஆகிய 2 மாதாந்த இதழ்களும் அவற்றின் ஆசிரியர்களாலேயே நடத்தப்பட்டு வந்தது. ஆசிரியர்கள் காலமாகியதை அடுத்து அந்த இதழ்களின் வருகை நின்று போய்விட்டது. அவற்றை தொடர்ந்து கொண்டு வர சில முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் அவை அவ்வளவுக்கு சாத்தியமாக அமைந்துவிடவில்லை. ஆயினும் 1990 காலாண்டு இதழாக அதன் ஸ்தாபக ஆசிரியர் மரிய சேவியர் அடிகளால் ஆரம்பிக்கப்பட்டு வெளிவந்த கலைமுகம் இதழ் அவரது மறைவுக்கு பின்னரும் இன்று வரை தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னொரு முக்கிய காரணம் அடிகளார் உருவாக்கிய திருமறை கலாமன்றம் என்ற நிறுவனம் என்று சொல்லலாம். அந்த நிறுவனம் தற்போது தனது 60 ஆண்டு பூர்த்தியை இட்டு வைர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் வெளிவருகின்ற கலைமுகம் இதழ் தனது 80வது இதழை கலைமுகம் அமுத மலர் என்ற மகுடத்துடனும் அதிக பக்கங்களுடனும் பல முக்கியமான ஆக்கங்களுடனும் ஒரு சிறப்பிதழாக வெளியிட்டுள்ளது. அந்த 80வது அமுத இதழின் ஆசிரியர் தலையங்கத்தில் இதழின் ஆசிரியர் இவ்வாறு எழுதுகிறார்: கலைமுகம் அமுத மலரின் மலர்வுடன் வாசகர்கள் மற்றும் படைப்பாளர்களின் கரங்களை பற்றி கொள்வதில் பேருவகை கொள்கிறோம். ஒவ்வொரு இதழின் தயாரிப்பு பணிகளையும் நிறைவு செய்த பின்னர் மனதில் ஏற்படுகின்ற நிறைவையும் பின்னர் இதழ் அச்சாகி வந்தவுடன் உண்டாகின்ற புத்துணர்வையும் விவரிக்க வார்த்தைகள் இல்லை. கலைமுகம் முதலாவது இதழ் தை பங்குனி 1990 வெளிவந்தது. அது நிகழ்ந்து இவ்வாண்டுடன் 36 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற வேளையில் திருமறை கலாமன்றம் தனது 60வது ஆண்டு நிறைவை வைர விழாவாக கொண்டாடும் இவ்வாண்டில் கலைமுகத்தின் 80வது இதழை அமுத மலராக வெளிக்கொணர்வதில் மகிழ்வடைகிறோம். ஏற்கனவே 50வது இதழை பொன்மலராகவும் 75வது இதழை பவள இதழாகவும் வெளியிட்டிருந்தோம். இவ்விரண்டு சிறப்பிதழ்களுக்கும் கிடைத்த வரவேற்பும் ஆதரவுமே இந்த 80வது இதழை அமுத மலராக வெளியிடும் உந்துதலை தந்தன என்றால் மிகையாகாது. இது ஒரு தொடர் பயணம். இந்த பயணத்தின் பாதையை நாம் இலகுவாக கடந்து வரவில்லை. நிறையவே சவால்களை சந்தித்தே கடந்திருக்கிறோம். கலைமுகம் இதழை மனதார நேசித்த பெருமதிமிக்க வாசகர்கள், படைப்பாளர்கள் பலரை இழந்திருக்கிறோம். கலைமுகத்தின் ஸ்தாபக ஆசிரியர் மரிய சேவியர் அடிகள் உட்பட ஆரம்ப கால செயற்பாட்டாளர்கள் பலரை காலம் எம்மிடமிருந்து பறித்திருக்கிறது. 40வது இதழ் முதல் சிறகாலம் உதவி ஆசிரியராக பணியாற்றிய சகோதரன் VP தனேந்திராவின் மறைவும் துயரத்தை ஏற்படுத்திய நிகழ்வே. எமது நாட்டில் ஒரு இலக்கிய இதழை தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு வருவது என்பது எத்துணை கடினமானது என்பதை அனைவரும் அறிவர். அதிலும் இன்றைய தொழில்நுட்ப உலகுடன் போட்டி போட்டுக்கொண்டு இதனை சாத்தியமாக்கியுள்ளோம் என்பதை சாதனையாகவே கருதுகின்றோம். கலைமுகத்தின் அமுத மலர் 200 பக்கங்களுக்கு மேற்பட்ட அளவிலும் பன்முக இலக்கிய வடிவங்களை உள்ளடக்கியதாகவும் வெளிவந்துள்ளது. இதில் சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், நூல் மதிப்புரைகள், மொழிபெயர்ப்புகள், பத்தி எழுத்துக்கள், நேர்காணல் ஆகியவை அடங்கும். ஈழத்தின் சமகால முக்கிய எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பாளர்களின் கவனத்துக்குரிய ஆக்கங்களை உள்ளடக்கியதாக இந்த சிறப்பிதழ் அமைந்துள்ளது. இதழின் ஆசிரியரான செல்மர் எமில் அவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க உழைப்புக்கும் இதனை வெளியிட்டு வருகின்ற அதன் ஸ்தாபக ஆசிரியரான மரிய சேவியர் அடிகளாரது வழியில் தொடர்ந்து கலை தொண்டாற்றி வருகின்ற திருமறை கலாமன்றத்துக்கும் அதன் ஊழியர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நன்றி.